உலகத்திலே பெரிய வேதனை பிரசவம் தான் பெண்கள் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணை பெத்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அப்பம் படுற வேதனை அடே அப்பா 1000 பிரசவத்துக்கு சமம். கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல? கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க பாத்தியா? மினிஸ்டர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ரங்கநாதன். ஒரு சுடுமூச்சி பையன், எங்கேயுமே போக மாட்டான். நம்ம வீட்டு கல்யாணம்னு வந்திருக்கான்ல. மாப்பிள்ளை பாத்தியா? வசதிக்கேத்த குணம், படிப்புக்கு தக்க மரியாதை. நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைல மாப்பிள்ள நம்ம பொண்ணை கூட்டிட்டு ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா போறதா சொன்னாராம். நம்ம பொண்ணு ரொம்ப லக்கி கேர்ள். யார நினைச்சு ஊன் கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. அவரே நினைச்சு ஊன் கொட்டினா வாழ்க்கை பூரா முன்னே இருக்க வேண்டியதான். எப்படா இருக்கும் உன் தங்கச்சியோட கல்யாண போட்டோ ஆல்பம்? என் திறமைய பாத்தியா? ஆட்டோமேட்டிக் கேமரா, நான் எடுத்தாலும் இப்படிதான் வரும். போட்டேன்னா ராஸ்கல். இது யார் மாமா? இது இவரை தெரியாது உனக்கு? உங்க அப்பாவோட தங்கச்சியோட புருஷனோட அண்ணனோட சகல. எனக்கு இப்படி ஒரு சொந்தக்காரங்கிறது இப்பதான் தெரியுது. ஏ கண்ணா, உங்க அப்பா வர்றாரா? அப்பாவா? பாரு, நீங்க இருக்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம். நீ உள்ள ஒளிஞ்சுக்க. வாங்கண்ணே, வாங்கம்மா. நீங்க 2 பேரும் தம்பதி சமேதரா இந்த ஏழையோட வீட்டுக்கு வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மஞ்சுவோட கல்யாண ஆல்பம் ரெடியா? அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு. அண்ணே, போட்டோவை பார்த்தேன். அந்த போட்டோல உங்க வயசு 28 இல்ல 26 அவ்வளவுதான் மதிப்பிட முடியும். வைக்காத, ஏன் ஆல்பம் லேட் ஆகுமா? போட்டோ இருக்கட்டும், ஜோடியா வந்திருக்கீங்க. டீ சாப்பிட்டு போங்க. வாங்கம்மா, வாங்கண்ணே, உள்ள வாங்க. உட்காருங்கண்ணே. வாங்க, உட்காருங்களா? நீங்க உட்காருங்க. ஆல்பம் தானே கேட்டீங்க? டீ குடுக்கறேன் நீடா. நான் தான் சொன்னேன்ல, டீ தானே? டீ தானே கொடுக்குறேன். டீ. அம்மா, நீங்க ஏமா அங்க வந்தீங்க? இது பிரம்மச்சாரியோட கிச்சன், பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்கும். பரவாயில்ல அண்ணே, உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். கண்ணு எப்படி இருக்கான்? கண்ணனா? அவன் ஞாபகமாவே இருக்கு எனக்கு. நேத்து ராத்திரி கூட அவன் என்கிட்ட பேசுற மாதிரி கனவு கண்டேன். ஒரே ஒரு தடவை அவனை பார்த்துட்டா போதும். உள்ள போங்கம்மா, போய் பாருங்கம்மா. என்னம்மா, ஒரு சாதாரண டீ, அது எனக்கு போட தெரியாதா? அது கெல்ப்புக்கு நீங்க வரணுமா? கண்ணா, அம்மா, அப்பா. அப்படி செஞ்சுட்டா சைக்கிள் நிறுத்திட்டு வரமா? ஏய் துக்கியார், எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சுட்டேன்னா 1 2 பார்த்தே தீருவேன். அதான் எனக்கு பிடிக்கும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வெயிட், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நீ ஹாஸ்பிட்டல் போக வேணாம். அவங்கிட்ட சொல்லிடு, நான் முடிவு எடுத்ததுதான்டா. நான் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். காதுல விடல, நான் முடிவு எடுத்ததுதான். இந்த மாதிரி நிலைமையில போய் தானே ஆகணும். கண்ண இங்க வந்து உன்னை கூப்பிட்டானா? அவன் வராட்டி என்னங்க, அவன் சார்பில் ஆள் வந்திருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கண்ணன் தான் இங்க வரணும், உன்னை கூப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நீ போகணும். என்னங்க, எனக்கு வேலை இருக்குல்ல. வணக்கண்ணே. நீங்க உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகளுக்காக வீடு கட்டி கொடுத்திருக்கீங்க, ஸ்கூல் கட்டி வச்சிருக்கீங்க, யூனிஃபார்ம்லாம் தைச்சு கொடுத்திருக்கீங்க. உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு தொழிலாளியோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. அவளுக்கு மாமனார் மாமியார் சரியில்லை. நீங்க இந்த ஃபேக்டரியோட முதலாளிங்கிற முறையில பெருந்தன்மையா அவளை வந்து நீங்க பார்க்கணும். நான் ஃபேக்டரி முதலாளி மட்டும் இல்லை, அப்பா, தாத்தா. எதை எப்ப செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். உங்க 2வது பையன் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தாத்தா பட்டம் தான் கையை விட்டு போயிடுச்சு. பாருங்க, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் அவங்கள பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா அது பெரிய தப்புங்க. நான் செய்யறதான் கரெக்ட்.
இந்த மாதிரி நேரத்துல தன் கூட யாருமே இல்லைங்கிறத உணர்ந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். என்ன சொன்னீங்க? அவன் பக்கத்துல யாருமே இல்லையா? ஃபேக்டரியில வேலை செய்யற அத்தனை தொழிலாளிகளும் அவன் பக்கத்துல தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த லேபர் ஆபீசர் அம்மா அவன் கூடவே இருந்து ஒரு தாய் மாதிரி அவனை கவனிச்சுக்கிறாங்க. இப்போ உலகமே அவன் பக்கத்துல இருக்கு. என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் பக்கத்துல இருக்கிறதுக்கு ஈடாகுமா? இது பாருங்க, நான் அப்பா இல்ல, தாத்தாவும் இல்ல. ஆனா அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பா தாத்தாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அம்மா, இப்ப என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். இதோ பார், உனக்கா இப்ப நான் 2 படி இறங்கி வர்றேன். மகன் இந்த வீட்டுக்கு வர்றத பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை கிடையாது. நிஜமாவா? ஆமா. ரெண்டு படி கீழே இறங்கி வரேன்னு சொன்னீங்க. உங்க பெருந்தன்மையினால 4 படி மேல போயிட்டீங்க. தனம், நீ 2 நாளா என்கிட்ட முகம் கொடுத்து பேசல. நான் எதை வேணாலும் தாங்கிக்க முடியும். அந்த குடும்பை மட்டும் என்னால தாங்க முடியாது. ஐயோ, என்னங்க இது? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கண்ல இருந்து கண்ணீர் வரவே கூடாது. இந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தா அது உனக்காக மட்டும்தான் வரும். கடவுள் நமக்கு நல்ல குழந்தைகளை தான் கொடுத்திருக்காரு. விதிதான் அவனை பிரிச்சிடுச்சு. நீங்க போய் அவனை கூப்பிட வேண்டாம். எனக்காக என் கணவர் தன் கௌரவ உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்கதான் பொருத்தமானவங்க. அவங்க அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு. Please. நீ ஒரு நாள் அப்படி பேசக்கூடாது. என் மனைவியா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணை பாராட்டுற பாரு, அந்த உயர்ந்த உள்ளம் வேற யாருமே வராது. உன்னை மனைவி அடைகிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தானோ? அழாதே. நீ விடுற கடைசி சொட்டு கண்ணீர் இதுவாத்தான் இருக்கணும். என் மனசுல இருக்கிற ஒரே ஒரு குறையை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இந்த 4 செவத்துக்குள்ள எவ்வளவோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கலந்து பேசியிருக்கோம். ஆனா உங்க 20 வயசுல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை இந்த 60 வயசு வரைக்கும் என்கிட்ட உங்களால அதை நினைக்கும் போதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. தானா, அடையப்பா, பொம்மைகளை கொஞ்சம் போர்ந்துடக்கூடாது. ரொம்ப கிராக்கி படிக்குங்களே. தானா, எழுந்துரு. தானா.